ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டெஸ்ட் 11க்கான ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 4க்கான சிலபஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல் பேர் வந்து ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட். நீங்கள் வந்து நீங்கள் அதாவது டெலிகிராமுக்குள்ளே போயிட்டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல் விசிபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முதல் கேள்விக்கு போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஸோ அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2000 தொன்மையுடையது ஆண்டுகளாக ஏறுதழுவுதல். அப்போ 2000 அதுக்கப்புறம் தொன்மையுடையது ஆண்டுகளாக ஏறுதழுவுதல். இதுதான் வந்து நம்ம கேள்வி. ஸோ அப்போ இதை சரி செய்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா சரியான ஒரு வாக்கியமாக எழுதணும். சரி, ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்ட்டுனா இதற்கு வந்து ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பி. அப்போ ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகளாக தொன்மையுடையது. ஆப்ஷன் பி. முதல் கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அடுத்து இரண்டாவது, பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. அப்போ இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேள்விக்கு பதில் என்னது? ஆப்ஷன் சி. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. முன்னீர் வழக்கம் மகடு ஊ ஓடில்லை. மகடு ஊ ஓடில்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மூணாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 4, எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா. சமைப்பது தாழ்வில்லை. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. நான்காவது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் பி. வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். அஞ்சாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அஞ்சாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி. தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். தகுதி மிகு பண்பாகும். தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஸோ இப்போ எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். ஆறாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி. பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து ஏழாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ அதில் ஏழாவது கேள்வியில் அதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி. அது வந்து என்ன சொல்றோம்? இறப்பு நிகழ்வெதிர்வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வு எதிர் என்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. ஓகே, ஸோ அப்போ இதற்கு வந்து ஆப்ஷன் சி என்னது? ஏழாவது கேள்வி 7க்கு ஆப்ஷன் சி. 8, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணை பிறப்பித்தது. 9வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். என்னென்ன சொல்றோம்? அகராதியில் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ அப்போ 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். அடுத்தது 11வது கேள்வி. 10க்கு ஆப்ஷன் சி சொல்லிட்டோம். 11வது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்து எழுதுக. கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்து எழுதுக. ஆப்ஷன் சி. கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். 12வது கேள்வி, போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்? 12வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அயர்கூற்று வாக்கியம். 12க்கு ஆப்ஷன் டி. அயர்கூற்று வாக்கியம். அடுத்து 13வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலர்க்குள். 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். 14வது கேள்வி, நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. 14வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம்.
அடுத்து 15வது கேள்வி, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 14க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, 15க்கு ஆப்ஷன் டி. 16, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக. 16வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, நேர்கூற்று தொடர். 16க்கு ஆப்ஷன் ஏ, நேர்கூற்று தொடர். அடுத்து 17வது கேள்வி, வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர் என கண்டெழுதுக. 17வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, எதிர்மறை தொடர். அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 18வது கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி, இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை. இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை. 18வது கேள்வி ஆப்ஷன் சி. 19வது கேள்வி, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 19வது கேள்விக்கு நம்மளோட பதில் என்ன? ஆப்ஷன் சி, குணநலம் சான்றோர் நலனே குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். ஓகே, நல்ல கொஸ்டின் பாருங்க. 19வது கேள்வி. ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்து 20வது கேள்வி, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எவ்வகை தொடர்? 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, எதிர்மறை தொடர். 20க்கு ஆப்ஷன் பி, எதிர்மறை தொடர். 21, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு, அயர்கூற்றில் வருவன. 21வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு, அயர்கூற்றில் வருவன, தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது. 21க்கு ஆப்ஷன் பி. 22, சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 22வது கேள்வி. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறள். ஓகே, அடுத்து 23வது, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. 23வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் பி 23க்கு. 24வது கேள்வி, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவ்வகை சொற்றொடரை சார்ந்தது? 24வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, கலவை தொடர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 25வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. இந்த குறளை வேணா நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. ஓகே, அதுபோல 26வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? 26வது கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி. அப்போ என்னது? ஆப்ஷன் சில 2 மற்றும் 4. 2 மற்றும் 4. 2 என்னது? அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். 4, அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். ஓகே, 2 மற்றும் 4 சரியானவை இல்லையா? 26வது கேள்விக்கு சரியானவை. 27வது கேள்வி. 27வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 27வது கேள்விக்கான பதில் அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். 28, இந்தியா மிகப்பெரிய நாடு எவ்வகை வாக்கியம்? 28க்கு ஆப்ஷன் பி, தனிநிலை வாக்கியம். 28க்கு ஆப்ஷன் பி, தனிநிலை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். 29வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, தனி வாக்கியம். 29க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 30வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. 30வது கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி, குறைபடா கூளுடை வியநகர். குறைபடா கூளுடை வியநகர். தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 31வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். 32வது கேள்வி, வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். 32வது கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி, சென்னை என்னும் நகரம். 33, எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். 33வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, எதிர்மறை தொடர். 34, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. 34வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, தனி வாக்கியம். 34 ஆப்ஷன் ஏ, தனி வாக்கியம். 35, ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. 35, ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. 35வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். 36வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. 36வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். 35க்கும் ஆப்ஷன் டி, 36க்கும் ஆப்ஷன் டி.
37 பின் வருவனவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. 37வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆணிரை கள்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது. ஆப்ஷன் டி. 37க்கு ஆப்ஷன் டி. 38வது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 38வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. 39 வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். இனியன் உண்ணான் என்றான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. 39வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன சொல்றோம்? உடன்பாட்டு வாக்கியம். உடன்பாட்டு வாக்கியம். உடன்பாட்டு வாக்கியம். 40 சரியான தொடரை கண்டறிய. 40வது கேள்வி. 40வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி. மான்கள் வேகமாக ஓடின. மான்கள் வேகமாக ஓடின. 41 வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. 41வது கேள்வி. 41வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. தனி வாக்கியம். 41வது கேள்வி இட் இஸ் ஆப்ஷன் சி. தனி வாக்கியம். 42 ஒருமை பன்மை பிழையை நீக்குக. 42வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. பறவைகள் வந்து தங்கின. 43 நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? மொத்தம் 4 இருக்கு. அது கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு. 43வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. 2, 3, 4 வந்து தவறானது கேட்டிருக்கோம் இல்லையா? 2, 3, 4 சரி. அதுபோல அடுத்தது 44 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் 44 குழலி நடனம் ஆடினாள். ஆப்ஷன் டி. 45வது கேள்வி. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, 45வது கேள்வியில் இருக்கும். 44க்கு ஆப்ஷன் டி. 44க்கு ஆப்ஷன் டி. ஓகே, 43க்கு என்ன சொல்லியிருந்தோம்? சி. ஓகே, 45வது கேள்வி போகலாம். 45வது கேள்வி வந்து திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். 45வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது சரியான விளக்கம். 46 ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. பகைவர் நீவீர் அல்லீர். அதுபோல 47 அயர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 47வது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் பி. ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி அமையும். அதுபோல் அடுத்தது 48வது கேள்வி வந்து எது நேர்கூற்று? ஆப்ஷன் ஏ. நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். 48க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 49 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 49வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. அடுத்து 50வது கேள்வி. 50வது கேள்வி என்ன சொல்றோம்? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 50வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அடுத்து 51வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. 51வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. கனை கொடியது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். கனை கொடியது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். ஓகே, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. 51க்கு ஆப்ஷன் டி. 52 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. 52வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். 52வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 53 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. 53வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். 54 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. 54வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 54க்கு ஆப்ஷன் ஏ. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. 54க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 55 என்ன சொல்றோம்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 55வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்து 56வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. 56வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அதாவது கண்ணகியின் சிலம்பு இதுவன்று. 56 ஆப்ஷன் பி. அடுத்து 57 சொற்களை ஒழுங்குபடுத்துக. 57க்கு ஆப்ஷன் பி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். 58வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. 58வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன.
58க்கு ஆப்ஷன் சி உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அடுத்து 59 சரியான தொடரை கண்டறிக. 51வது கேள்விக்கு 59க்கு ஆப்ஷன் சி தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். 59க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 60வது கேள்வி சரியான தொடரை கண்டறிக. 60வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். 60க்கு ஆப்ஷன் டி. 61வது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 61வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. 61வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 62 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. 62வது கேள்விக்கு ஆப்ஷன் சி உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. 62 ஆப்ஷன் சி. அடுத்து 63 சொற்களை முறைப்படுத்துக. 63வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. 64க்கு ஆப்ஷன் ஏ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. 64க்கு ஆப்ஷன் ஏ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அடுத்து 65 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 65வது கேள்விக்கு ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 65க்கு டி. 66வது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 66க்கு ஆப்ஷன் சி மொழி வளரும் தன்மை உடையது. 67வது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 67வது கேள்விக்கு ஆப்ஷன் பி காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. 67க்கு ஆப்ஷன் பி. 68வது கேள்வி முறையான சொற்றொடரினை கண்டறிக. 68க்கு ஆப்ஷன் பி விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளக்குமனார். ஓகே 68க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 69வது கேள்வி வலுவற்ற தொடரை காண்க. 69க்கு ஆப்ஷன் டி கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். 70வது கேள்வி அப்புசி மாசம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஐப்பசி மாதம் அடைமலை இன்பார்கள். அப்படியா அடைமலை இன்பார்கள். ஓகே 70வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. சரியா செக் பண்ணி சொல்லுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து மாத்திக்கலாம். அது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. டெலிகிராம்ல செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் டெலிகிராம் சேனல்ல தான் அப்டேட் பண்றோம். அண்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 21வது கேள்விக்கு ஆப்ஷன் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. ஆப்ஷன் சி 71க்கு. 70க்கு ஆப்ஷன் டி. 70க்கு ஆப்ஷன் டி. 71க்கு ஆப்ஷன் சி. 72 நீர் நீவீர் நீங்கள் ஆகியன பெயர்கள். ஓகே 72க்கு ஆப்ஷன் சி முன்னிலை பன்மை. 73 பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே. 73க்கு ஆப்ஷன் டி கண்டதனை கூறவே. 74 கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 1 2 3 சரியானவை. 1 2 3 சரியானவை இல்லையா. 1 2 3 நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும். கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை. 74க்கு ஆப்ஷன் பி. 75வது கேள்வி 75க்கு வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தமிழர்கள் அரபு நாட்டுடன் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். 75க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே ஸோ அப்போ நம்ம இதோட வந்து டெஸ்ட் 11க்கான ஆன்சர் கீ முடிச்சிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்க, ஒரு சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே போல் நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நடத்துகிறோம். நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வந்துடும். ஸ்கெடியூல் அதிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். வேர் டு ஸ்டடியுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வச்சு படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ கவனமாக வந்து படிங்க. டெலிகிராம் சேனலில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது போய் சேரட்டும். யாருக்கு தேவைப்படுதோ, தேவை எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்ந்தாலே போதும். அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
அதனால அதை வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதே போல் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 70 கேள்விகள்னு சொல்லி 100 நாள் மொத்தம் 7000 தமிழ் கேள்விகள் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்துருந்தோம். இந்த பிளேலிஸ்ட்டை முடிச்சிட்டோம். 100 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆஸ் ஆஃப் ஜூன் 8ஓட வந்து இந்த 100 நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 100 நாளும் நம்ம வீடியோ பண்ணி முடிச்சிட்டோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை புத்தகமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாடா.